நமஸ்காரம் ஜீசஸ். இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும். அன்பார்ந்த தேவன் என்று சொல்லுவாங்க, இயேசப்பா நேசிக்கிற தேவன் என்று சொல்லுவாங்க. அவர் அன்பார்ந்த தேவன் தான். அவர் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மை முந்தி நேசித்தபடியினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார். சரி, அவர் நம்ம நேசிக்கிறார். நீங்க நேசிக்கிறீங்களா இயேசப்பாவை? சிலர் கேட்கலாம், நாம கூட நேசிக்கணுமா இயேசப்பாவை? சிலர் சொல்லலாம், நான் நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாமே சரிதான். ஆனால் அவர் நம்ம எப்படியாக அன்பு கூற வேண்டும், எப்படியாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவன் நம்மளை சொல்லி இருக்கிறார், அவரை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. இப்ப தெரிஞ்சிச்சிங்களா ஏசப்பாவை நேசிக்கணும் அப்படின்ட்டு? சரி, இப்ப நேசிக்கணும் நமக்கு தெரிஞ்சது. ஆனா எப்படி நேசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுங்களா? கண்டிப்பாக கர்த்தர் எப்படியாக நேசிக்கணும் என்றதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். அப்போ ஏசப்பாவை நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? முழு இருதயத்தோட கூட நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம கண்டிப்பாக நேசிக்கணும் இல்லைங்களா? அது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆத்மாவோடு என்று சொல்லப்பட்டது. ஆத்மாவில் எப்படி நேசிக்கிறது? நம்முடைய 5 புலன்களினால் நேசிக்கணும். அவருடைய கண்களினாலே, செவியினாலே, நாவுகளினாலே இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அவரை உணர்வினாலே நம்ம நேசிக்கப்பட வேண்டும். மனதோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தனையிலே நம்ம கண்டிப்பாக கர்த்தருக்கு என்ன பண்ணும்? முதலிடம் கொடுக்கும்போது அவரை நேசிப்போம். ஆமென். முதல்ல சிந்தனையில தான் வருது, பிறகுதான் எல்லா இடத்திலும் வர்றது. அப்ப கண்டிப்பாக நம்ம நேசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லலாம், இப்ப எப்படியாக நேசிக்கணும்ன்றீங்களா? அதுவும் கூட எப்படின்னு நீங்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலமாக 10 கற்பனையை கர்த்தர் கொடுத்தார். அந்த 10 கற்பனையை புதிய ஏற்பாட்டிலே 2ஆக நமக்கு ஏசப்பா சுலபமாக அடக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் இதில் நான் சொல்லப்பட்டிருக்கிறது. 38ஆம் வசனம், இது முதலாம் பிரதான கட்டளை என்று சொல்லி, அதுதான் தேவனை நேசிக்கிறதாக இருக்கிற கற்பனையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டுல 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 4 கற்பனை கர்த்தருடையதாக இருக்கிறது. 10 கற்பனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆனா அநேகருக்கு என்ன பண்ணல, தெரியாது. 10 கற்பனை நினைவே இல்லை இல்லைங்களா? அப்போ தேவனை நேசிப்பது எப்படி அப்படின்றது சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த 10 கற்பனையில முதல் 4 கற்பனைகள், அதாவது யாத்திராகமம் 20ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனை தான் நேசிக்கணும், ஏசப்பாவை தான் நேசிக்கணும். வேற யாரையும் நம்ம நேசிச்சா பிரயோஜனமே இல்லை. அதனால நம்ம முதல்ல தேவனை அன்றி வேற ஒருத்தர் நம்ம நேசிக்க கூடாது. சரிங்களா? பிறகு ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நீ சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. நம்ம ஏசப்பா உருவத்திலே ஒரு சொரூபத்தை கூட நம்ம உண்டாக்க கூடாது. அதை நம்ம வணங்கவும் கூடாது, நம்ம அதை சேவிக்கவும் கூடாது. அதனால அந்த காரியத்துல, ஏன்னா கர்த்தர் கொடுத்த கற்பனையை நம்ம மீறக்கூடாது. மீறினால் அது தலைமுறை தலைமுறையாக நமக்கு சாபமாக தீரும். அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3ஆவது கற்பனையாக, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. எங்க பார்த்தாலும் நம்ம தேவனத்தை என்ன பண்ணிக்கிறோம்? வாய்க்கு இழுத்துக்கிறோம். அப்படியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4ஆவதாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம முந்தின நாளே அதை யோசித்து அந்த ஓய்வு நாளுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஓய்வு நாள் எது? நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையில தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆமென். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 6 நாள் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த 6 நாள்ல உன் வேலையை செய்து கொண்டு 7ஆவது நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரிடத்திலிருந்து 6 நாளைக்கான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும்.
அதனால தான் நினைப்பாயாக. நீ முந்தின நாளை நினைத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது நீ கண்டிப்பாக ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்வாய். ஏன்னா அது கூட உனக்காகத்தான், நமக்கு அவருக்காக இல்லை. கர்த்தரை நேசிக்கவும் அவரிடத்திலிருந்து நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் வேற எந்த காரியத்திற்காக உபயோகிக்க கூடாது. அநேக ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் இருக்கு, அன்றைக்கு தான் நான் ஃபங்க்ஷன் போகணும், மேரேஜ் போகணும், மற்ற காரியங்கள் போகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம போயிடுறோம். ஆனால் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார். சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. ஆமென். அதனால இந்த 4 கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டால் கண்டிப்பாக தேவனை அன்பு கூறுகிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதற்கான ரிப்ளை நான் செய்கிறேன். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அனுப்புங்கள். விண்ணப்பங்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் அனுப்புங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையில கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தரும் உமது கருத்தில் நான் தாழ்த்தி போடுகிறேன். ஏசப்பாவையும் நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு அறிந்து கொண்டதற்காக நன்றி. அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் நேசிக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை அவர்களுக்கு வைத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்கள் யோசித்து அந்த காரியத்தை அவர்கள் செய்யட்டும் ஐயா. எப்படியாக கர்த்தாவை உம்மை நேசிக்க வேண்டும் என்பதையும், ஆண்டவரே எந்தெந்த காரியத்தை செய்தால் கர்த்தரை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தமாய் இருக்கும் என்பதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் ஐயா. வசனத்தின் மூலமாக அப்பா தேவரே அவனோடு கூட பேசுங்க, அவர்களோடு கூட பேசுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களோடு கூட இறங்கி ஆண்டவரே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட இணைந்து ஜெபிக்கிற தேவன் அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்படியாக இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தாவே நீர் இறங்கி காரியங்களை செய்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய வழியிலே நீர் வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வசனங்கள் அவர்களோடு கூட பேசட்டும், உம்முடைய வார்த்தை அவர்களோடு கூட பேசட்டும், அநேக காரியங்களை வெளிப்படுத்தட்டும் ஐயா. எல்லாரும் கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. எல்லாரும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. Namaskaram, Jesus.